ரேபரேலி தொகுதி எம்பியாக தொடர்வதா அல்லது வயநாடு எம்பியாக தொடர்வதா என மக்களை கேட்டு முடிவு செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதை அடுத்து மக்களுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி எம்பி பேரணி மேற்கொண்டார். பின்னர் மலப்புரத்தில் வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என்பதை முடிவில் எடுப்பதில் தர்ம சங்கடமான சூழல் உள்ளது. துரதிருஷ்டவசமாக பிரதமர் மோடி போல் நான் கடவுளால் வழிகாட்டப்படுபவன் அல்ல. நான் சாதாரண மனிதன். மோடியை போல் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அல்ல. தேர்தலின் போது முதலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என்று மோடி கூறினார். பின்னர் 300 தொகுதிகளில் வெல்வோம் என்று பிரதமர் மோடி பேசினார். அதன் பின்னர் 300 இடங்கள் என்ற முழக்கத்தையும் கைவிட்ட மோடி, நான் சாதாரண மனிதன் அல்ல என்று கூறினார். தனது தாய் மறைவிற்கு பிறகே தான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்ததாக மோடி கூறினார். நான் எந்த முடிவும் எடுப்பதில்லை. என்னை இந்த பூமிக்கு அனுப்பிய பரமாத்மாவே அனைத்து முடிவையும் எடுப்பதாக மோடி கூறினார். மோடி கூறிய பரமாத்மா விசித்திரமான பரமாத்மா. அனைத்து முடிவுகளையும் அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாகவே எடுக்கும்படியே மோடியின் பரமாத்மா கூறுகிறார். மும்பை லக்னோ விமான நிலையங்களை அதானிக்கு கொடுக்கும்படி பரமாத்மா மோடியிடம் கூறியுள்ளார். 7 விமான நிலையங்களை அதானிக்கு கொடுத்து விட்டீர்களா? தற்போது மின் நிலையங்களை கொடுக்கும்படி பரமாத்மா கூறியுள்ளாராம். மின் நிறுவனங்கள் தொடர்ந்து பாதுகாப்பு நிறுவனங்களை அதானிக்கு வழங்க பரமாத்மா மோடியிடம் கூறியுள்ளார். மோடியிடம் பேசுவது போல் என்னிடம் பேச பரமாத்மா இல்லையே. எனது கடவுள் நாட்டின் ஏழை மக்கள் தான். எந்த தொகுதி எம்பியாக தொடர்வது என எனது கடவுளான வயநாடு மக்கள் கேட்டு முடிவு செய்வேன் என்று தெரிவித்தார்.